அந்த நேரலை காட்சி சட்டமன்றம் இந்நேரம் தொடங்கி இருக்கும். ஆனால் நேரலை காட்சிகள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு மட்டும்ல யாருக்கும் கிடைக்கவில்லை. தமிழக அரசின் சார்பில் தான் நேரலை காட்சிகள் கொடுக்கப்படுகின்றன. சரியாக 9:30 மணிக்கு சட்டமன்றம் தொடங்கும் என்றால் சரியாக 9:30 மணிக்கு தொடங்கிவிடும். ஆனால் இன்னும் அந்த நேரலை காட்சிகள் நமக்கு கிடைக்கவில்லை. இன்னொரு திரையில அந்த நேரலை காட்சிகள், அரசாங்கம் கொடுக்கின்ற நேரலை காட்சிகளின் ஒளிபரப்பு இணைப்பினை கூட நாம் பார்க்கலாம். இன்னொரு பாக்ஸில் இது வரும், நீங்கள் பார்க்கலாம். அந்த சட்டப்பேரவை தொடங்க போகிறது என்பதை இன்னொரு பாக்ஸிலே தற்போது என்றால் அதில் தான் அந்த நேரலை காட்சிகள் நமக்கு வரும். அந்த காட்சிகள் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிகள் ஒரு பக்கத்திலே உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினர்கள், மற்றொரு பக்கத்திலே அந்த சட்டமன்றம் தொடங்க போகிறது என்பதை கூறும் வகையில் அங்கிருந்து கொடுக்கின்ற நேரலை இணைப்பினை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நேரலை காட்சிகள் நமக்கு வர இருக்கின்றன. இன்னும் சில நொடிகளில் தொடங்கி இருக்கிறது என்பது போல அந்த நேரலை லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் அந்த நேரலை லிங்கை பார்க்கலாம். நேரலையில் சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. ஆனால் இன்னும் நமக்கு நேரலை காட்சிகள் அரசாங்கத்தால் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டவுடன் நேரலை காட்சிகள் இணைப்பில் நாம் கொடுக்க இருக்கிறோம். தற்போது ஆளுநரை எதிர்த்து வேல்முருகன் கோஷம் எழுப்பியிருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆளுநரை எதிர்த்து வேல்முருகன் தற்போது கோஷம் எழுப்பியிருப்பதாக, சட்டப்பேரவைக்குள் அவர் நுழைந்த போது வேல்முருகன் கோஷம் எழுப்பியதாக உள்ளே இருந்து தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக வேல்முருகன் கோஷம் எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலையின் வேந்தர் என்ற முறையில் ஆளுநருக்கு எதிராக கோஷம் என்றால் அவர்தான் வன்கொடுமை விவகாரம் என அதிமுகவும் தற்போது முழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க. இன்னும் நேரலை காட்சிகள் நமக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தற்போது சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. சட்டப்பேரவைகள் ஆளுநர் நுழையும் போது வேல்முருகன் கோஷம் எழுப்பியிருக்க. அதே போன்ற அதிமுகவும் முழக்கத்தை எழுப்பியிருப்பதாக நமக்கு தகவல் உள்ளே இருந்து வருகின்றன. வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுக சட்டமன்றத்தின் உள்ளே கோஷம் எழுப்புகிறது என்ற தகவலை நமது செய்தியாளர் பகிர்ந்திருக்கிறார். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள். அதற்கு முன்னால் உள்ளே சட்டமன்றத்திலே தற்போதே சூடு பிடித்து விட்டது. வேல்முருகன் ஒரு பக்கத்திலே ஆளுநருக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார், மற்றொரு பக்கத்திலே அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு தொடர்பாக கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் சட்டமன்றத்தின் உள்ளே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் கூடியது. நாம் ஏற்கனவே கூறியது போல சட்டப்பேரவை தொடங்கியது என்பதுதான் தற்போதைய முக்கிய செய்தி. இந்த நேரத்தின் தலைப்பு செய்தி சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார். சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் சில நிமிடங்களே ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். இன்னும் நமக்கு நேரலை காட்சிகள் கிடைக்கவில்லை. ஆனால் இன்னும் அரசாங்கத்தால் தரப்படவில்லை. ஆனால் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியிருக்கிறார். கோஷம் எழுப்பியதால் அதிருப்தி அடைந்த ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உள்ளே இன்று நமது செய்தியாளர் அந்த தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார் என்ற முக்கியமான செய்தி. என்றால் அதிமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சூழ்ந்து கொண்டு கோஷம் எழுப்பி உள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறுகிறார். ஆளுநரை முற்றுகையிட்டு கோஷம். அஇஅதிமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சூழ்ந்து கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இதனால் ஆளுநர் அதிருப்தி அடைந்து சட்டப்பேரவையிலிருந்து உரையை வாசிக்காமல் புறப்பட்டார்.